வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன தையல் வீடியோ போட போகிறோம்னா, லைனிங் முன்பக்கம் எப்படி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க லைனிங் எப்படி தைக்கிறது, எந்த மாதிரி நம்ம தைச்சா லைனிங் நல்லாயிருக்கும், அதுக்கு எப்படி கலராக மேட்ச் நூல் போடணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பாபினில் நூல் நல்லா சுற்றிக்கிட்டேன். பாபின் எப்படி போடுறது, எந்த பக்கம் போட்டால் நம்மளை பார்த்து ரன் ஆகுறது எந்த பக்கம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம நூல் பாபினில் போடணும். இப்போ நான் கரெக்டாக போட்டுட்டு இப்போ நான் பாபின் கேஸ் செட்டிலில் போட போகிறேன். போடும்போது ஊசியை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம பாபின் போடணும். இப்போ அதே மாதிரி பிளாக் கலர் நூல் நம்ம கோர்த்துக்கிடுவோம். கோர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம தச்சு பார்க்கணும். நம்ம நூல் போட்ட உடனே எப்படி தைக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு தையல் நல்லா விழுகுதான்னு தெரியாமல் தைச்சிக்கிட்டு சிரமப்படக்கூடாது. இப்போ நல்லா தையல் விழுகுது. இப்போ லைனிங்கில் ஏன் நான் குண்டூசி போட்டிருக்கேன்னா, துணி புடவை கிளாத், மெயின் கிளாத் புடவையில் இருக்கிறதுனால நழுவிக்கிட்டே போகுது. அதனால அந்த குண்டூசியை போட்டுக்கிட்டு இப்போ 2 பக்கத்தையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது ஃப்ரண்ட் பக்கத்துக்கு முன்பக்கம் அந்த பட்டன் பட்டி காஜா பட்டி வரும்ல, அந்த சைடு. இப்போ இதையே நான் இவ்வளோ பெரிய துணியாக வெட்டி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம தச்சுட்டு அதுக்கப்புறம் கூட குறைச்சிருக்கிறத வெட்டிக்கிட்டு நம்ம பைப்பிங் அந்த துணியிலே கொஞ்சம் ஏற்றி வச்சு தச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது போல் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம தைக்கும்போதே ஒரு டாக்கை அடிச்சுக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு தையலை போட்டுக்கிறோம். நூல் பிடிங்கிருச்சு, நூலை கோர்த்துக்கிட்டு தைக்கலாம். இப்போ நூல் கோர்த்து தைச்சாச்சு. நல்லா வரி விட்டுக்கிட்டு அந்த மீதம் இருக்க கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கிறணும். முன்ன பின்ன இருக்கா அதெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு நம்ம சின்னதாக துணியில் பற்றாமல் தையலுக்கு வெளியிலேயே அந்த அர்க்காத் படணும். அது மாதிரி நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறோம். கட் பண்ணியாச்சு. நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி மடித்து போட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த பைப்பிங் வச்சுட்டு, ஒரு கழுத்து பைப்பிங், கை பைப்பிங், முன்பக்கம் ஃப்ரண்ட் பைப்பிங், இது எல்லாமே ஒரே அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ளவுஸ் தச்சு நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது நச்சுன்னு இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் அடிக்கடி நம்மள்கிட்ட கஸ்டமர் தைக்க கொடுப்பாங்க. சரி, பாக்கியத்துக்கிட்ட போய் கொடுத்தா கரெக்டாக தைச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையை நம்மளுடைய தொழில் வளர்த்து விடும். மக்கள்கிட்ட நம்ம கஸ்டமர் வர்றவங்கள்ட்ட நம்மளோட நல்ல ஒரு ஃபினிஷிங்கு, தொழில் நுணுக்கத்தோடு நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா, நம்மளை விட்டு வெளியில் யாருக்கிட்ட போய் கொடுத்தாலும் ஆல்ரெடி அவங்க கரெக்டாக தைச்சி கொடுத்தாலும் அவங்க மனசு அதை ஏற்றுக்காது. என்ன இருந்தாலும் நம்ம பாக்கியம் தைக்கிறது போல் ஆகாதுங்கிற மாதிரி சிந்திக்க வச்சிரும். இப்போ கழுத்து பக்கம் தைச்சாச்சு. அப்படியே ஷோல்டர்லேருந்து தைச்சி கையோடு நமக்கு ஒரே மாதிரி தைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ நான் அது மாதிரி தான் தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன். இழுக்கக்கூடாது. எந்த துணியும் இழுத்தோம்னா ஒரு மெயின் கிளாத் கொஞ்சம் வளவளன்னு அது புடவை கிளாத்தாக இருக்கிறதுனால இழுக்காமல் ஒரு நீவு விட்டுக்கிட்டு சுருங்கல் இல்லாமல் துணியை உள்ளே எடுத்துக்காமல் நம்ம பக்குவமாக வச்சு நீவி விட்டுக்கிறணும். கரெக்டாக தையல் போடும்போதே கரெக்டாக வச்சு தைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். துணி மீதம் இருக்கிறத தச்சு விட்டுட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கிற வேண்டியது. இப்போ நம்ம தையல் முன்பக்கத்துக்கு போட்டு பைப்பிங் அதே துணியிலேயே மேலே கொஞ்சம் ஏற்றி வச்சு தச்சுக்கிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று போல் வெட்டி எடுத்துக்கிறோம். ஏன்னா இல்லைன்னா தைக்கும்போது என்ன செய்யணும்னா, இதெல்லாம் வெட்டி எடுக்காமல் தைச்சோம்னா டாட் போடுறதுலையும் சிரமம் தெரியும். நம்ம துணி உள்ள வெளியே தையல் வெளியில் தர்ற மாதிரி வந்துடும். அதனால் கரெக்டாக நம்ம எப்படி தையல் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுட்டு தையல் மீத துணியை வெட்டி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் லைனிங் ஒட்டிட்டேன். ஷோல்டர்லேருந்து பிடிச்சிக்கிட்டேன் பாருங்கள். பிடிச்சி அப்படியே ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு கிராஸ் டாட்டு போட்டுக்கிறோம். அது மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆம்கோல் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அதாவது உயரத்தில் 4 இன்ச்சையும் அகலத்தில் 1/2 இன்ச்சையும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பட்டன் பட்டி காஜா பட்டி வர்ற இடத்துல சமமாக மடித்து போட்டு ஒரு 2.25 இன்ச்சில் ஒரு டாட் போட்டு தையலை போட்டு டாட் போட்டு எடுத்தாச்சு. இப்போ முன்பக்கம் கப் சைஸும் போட்டாச்சு, நம்ம
பைப்பிங்கும் அதே துணியில் கொடுத்து தைச்சாச்சு. இது போல் ஈஸியான மெத்தடில் தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கும் வந்து துணி பத்தலேன்னு இருக்காது. இப்போ பாருங்கள், நான் கப் சைஸ் டாட் போட்டேன். ரொம்ப ஈஸியாக எனக்கு தெரியுது. நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக தெரியும். அதனால தான் நான் வந்து ஒரு பதிவுலேயுமே சொல்லுவேன், நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் இருக்கணும். அது எதில் நம்ம மனசு நோங்குதோ அந்த மனசு நோங்குற தொழிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தை நம்ம கை நிறைய சம்பாதிக்கலாம். இப்போ நான் இந்த ப்ளவுஸுக்கு முன்பக்கம் தச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ.